வணக்கம் and welcome back to our channel Tamil Beauty Talk. இன்னைக்கு வந்து ஜாப்பனீஸ் சீக்ரெட் ஸ்கின் whitening ரைஸ் கிரீம் தான் நம்ம பார்க்க போறோம். நிறையவே ரைஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா லைட்டன் பண்ணும், பிரைட்டன் பண்ணும், க்ளோவிங் ஆக்கும், பிம்பிள்ஸ் விழுக விடாது, நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங், இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து ரைஸ்ல இருக்கு. வீட்லயே சூப்பரா எப்படி நம்ம ரைஸ் கிரீம் செஞ்சு நம்மளோட ஸ்கின் வந்து க்ளோ ஆகும், பிரைட் ஆகும், லைட்டனிங் ஆகும் வச்சுக்கிறது அப்படி சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். நீங்கள் வந்து பச்சரிசி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிற அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தால் நம்மளால் நைஸாக அரைக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதை வந்து தண்ணி ஊற்றிட்டு, அது மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிட்டு, இது வந்து 1 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க. நல்லா வந்து ஊறி வரட்டும். 1.5 மணி நேரம் 2 ஹவர்ஸ் கூட வச்சுக்கலாம். நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் எடுத்து போடுங்க. அதுக்கப்புறமா அந்த அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, நிறையா தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து ரொம்ப இதாகிடும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும் போது ஊற்றி ஊற்றி அரைங்க. நல்லா அரைச்சிங்கன்னா நல்லா அது மாவு மாதிரி நைஸாக ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி மாவு அரைக்கும் போது, அரிசி மாவு அரைக்கும் போது எப்படி நைஸாக இருக்குது அந்த மாதிரி நைஸாக ஆகிடும். அதுக்கப்புறமா ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க. நல்ல நைஸான ஃபில்டராக இருந்தால் வச்சுக்கோங்க. சின்னதாக கூட நம்ம ஸ்க்ரப்பு மாதிரி இருக்கிற அந்த டெக்ஸ்சர் வந்து நம்மளுக்கு உள்ளே போகக்கூடாது. ஸோ ரொம்ப நைஸாக இருக்கிற ஃபில்டர் எடுத்துக்கோங்க. 2 டைம்ஸ் கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இல்லைன்னா துணி மாதிரி, காட்டன் துணி மாதிரி இருக்கலாம், அதில் வச்சு கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு லிக்விடாக தான் இருக்கணும், ரொம்ப லிக்விடாக இருக்கக்கூடாது. நான் இப்போ காமிச்சிருக்க கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் அரைச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இப்போ இந்த ஆவியை பறக்குதுல, இது வந்து நான் மிக்சியில் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினது. மிக்ஸி போச்சா இல்லை ஜாரு போச்சான்னு தெரியல, புகைச்சலாக இருக்குது. நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது அடியில் வந்து நைஸாக இருக்கிறது வந்து போயிடும். எந்த அளவுக்கு இதை வந்து நீங்கள் மைன்யூட்டாக நைஸாக வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. நல்லா வந்து சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாகவே ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். இது பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் தான் நம்மளுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப கெட்டியாக க்ரீம் மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப தனித்தனியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு லிக்விடு செமி லிக்விடு அப்படி இருக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியை வந்து அடுப்பில் வச்சு, அடுப்பை வந்து குறைச்சி வச்சுருங்க, சிம்மில் வச்சுருங்க, ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் வெதுன்னு ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா பாத்திரத்தில், அந்த அரிசி மாவு அந்த லிக்விடை வந்து இது மேலே வச்சுருங்க. இப்போ வந்து ஸ்பூன் வச்சு லைட்டாக கிண்டி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் கிண்டி விடுங்க போதும். அதோட கம்மியாக கூட நீங்கள் இறக்கிக்கலாம், ஃபாஸ்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா அது ரொம்ப அப்படி கொலன்னு ஆகிடும், நம்மளுக்கு அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்து கிடைக்காது, அதோட எல்லாமே போயிடும். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. கெட்டி பட்டுருச்சுன்னா கூட அது மாவு மாதிரி தான் இருக்கிறனாங்க நீங்கள் வந்து ஸ்பூன்லேயே கரைச்சிக்கலாம். சில பேர் வந்து வேக விட்டுருவாங்க, நீங்கள் வேக விட வேணாம், அது வேறு மாதிரி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். பட் நீங்கள் வேக விடாமல் எடுத்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சேம் இப்பையும் லிக்விடு தான், கொஞ்சம் செமி லிக்விட்லேயே கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கணும். இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு இருந்தால் போதும். ஒரு லோஷன் டைப்பில் இருக்குது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்படி இருந்தால் தான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்படி அடுப்பில் வச்சுருந்தாலும் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரமாக கெடாது. இப்போ வந்துட்டு இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா ஒரு பவுலில் நீங்கள் எவ்வளோ வந்து மிக்ஸ் பண்ண போகிறீங்களோ அவ்வளோவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இதை வந்துட்டு நீங்கள் 1 வீக் வரைக்கும் வெளியில் வச்சுருந்தே யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்கனாலும் ஒரு 10 டேஸ் வரைக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னையே கேட்டால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா க்ரீமுங்கும் போது நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு ரொம்ப சில்லுன்னு இருக்கும் அதை யூஸ் பண்ணும்போது, அதுக்கு நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து நல்ல ஜெல் ஃபார்மில் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு வேணும்னா நம்ம ஜெல் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு நான் ஆட் பண்ணுறது வந்து அலோவேரா ஜெல் தான். அர்பன் பொட்டானிக்ஸோட அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணுறேன். கலர்லெஸ் தான், நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து நல்லா பியூராக இருக்கும்.
2 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு க்ரீமியாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு தாங்கணும் அப்படின்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகுறது இந்த மாதிரிலாம் இருக்காது. ஓகேவா? இதை வந்து மிக்சிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு அந்த க்ரீம் வந்து வர்றது. ஸோ நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் உங்களால் மிக்ஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா அடித்து மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, நான் மிக்ஸ் பண்ண தான் அந்த க்ரீம் வந்து இருக்குது. நல்ல ஷைனிங்காக, நான் உண்மையாகவே இந்த அளவுக்கு ஒரு ஷைனிங்காக இருக்கும், சாஃப்டாக இருக்கும் நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. கடையில் வாங்குகிற ரைஸ் க்ரீம் கூட தோற்று போச்சு, அந்த அளவுக்கு இருந்தது. நான் வந்து இதை செஞ்சதுக்கப்புறம் இதை தான் நான் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ரிசல்ட் இருக்குது. ஃபேஸில் போட்டுட்டு மறுநாள் எழுந்துச்சி வாஷ் பண்ணும்போது அந்தளவுக்கு ஒரு பிரைட்னஸ் வந்து இருக்குது ஃபேஸில். பாருங்களேன் எவ்வளோ ஒரு க்ரீமியாக. ஃபேஸ் ஷாப்பில் வாங்குவோம்ல ரைஸ் க்ரீம், அந்தளவுக்கு ஈக்குவலாக இருக்குது. நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நேச்சுரல், நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே ஆட் பண்ணலை, எந்த கெமிக்கலுமே இதில் ஆட் பண்ணலை. 100% நேச்சுரலாக நம்ம வந்து பண்ணியிருக்கோம். இந்த க்ரீம் வந்து எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதில் வந்து அலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் ஆயிலி ஸ்கின்னும் அப்ளை பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் அப்ளை பண்ணலாம். அரிசி மாவு எல்லா ஸ்கின் டைப்புக்குமே ஒத்துக்கும். இது பாருங்களேன், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த க்ரீமு பார்த்தீங்களா, கடையில் வாங்குகிற க்ரீமெல்லாம் தோற்றே போயிடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம உள்ளர் வந்து நல்லா அந்த அரிசி மாவை போட்டிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. இதை விட ஒரு பெஸ்ட்டு க்ரீம்லாம் கண்டிப்பாக நம்ம வெளியிலேருந்து கிடைக்கவே கிடைக்காது. அந்தளவுக்கு ஒரு நேச்சுரலாக சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஈவினிங் டைமில், நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஈவினிங் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க, நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டே டைமில் நீங்கள் சன்லைட் படாத போது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்கன்னா டே டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இது ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி, க்ரீம் மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். நைட் க்ரீம் மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஏன் வந்து சன்லைட் பட வேணான்னு சொல்கிறேன்னா, வந்து நம்ம சன்னை வந்து, அதாவது சன்ரேஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே இதில் நம்ம ஆட் பண்ணலை. ஸோ அதனால் சன்னில் போகும்போது வெயில் வந்து ஃபேஸில் படாமல் பார்த்துக்கணும். அதனால் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் க்ரீமாக டே க்ரீமாக எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்குள்ளே இருக்கும்போது யூஸ் பண்ணிக்கோங்க. என்னைய கேட்டால் நைட் க்ரீமாக யூஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக இருக்குது. நான் நைட் க்ரீமாக தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபேஸில் வந்து நல்லா வந்து நீங்கள் மசாஜ் பண்ணும்போது நம்ம கடையில் வாங்க க்ரீம் எப்படி வந்து ஃபேஸில் செட் ஆகுமோ அந்தளவுக்கு செட் ஆகுது. சில க்ரீம் வந்து சில பேரோட ஸ்கின் டோனுக்கு எப்படி இருக்குன்னா அப்படியே வந்து பூத்து போன மாதிரி இருக்கும். எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலும் அப்படியே மேலே ஒரு லேயர் மாதிரி தெரியும். ஆனால் இது வந்து அப்படி தெரியவே இல்லை, நம்ம ஸ்கின்னோட அப்படியே செட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு என்னோடய ஸ்கின்னோட அப்படியே செட் ஆயிடுச்சு பாருங்கள். உங்களோட ஸ்கின் டைப் என்னவா இருந்தாலுமே, உங்களோட ஸ்கின் டோன் என்னவா இருந்தாலுமே அப்படியே உங்களோட ஸ்கின்னோட இது வந்து செட் ஆகிடும். நல்லா மசாஜ் பண்ணி நல்லா வந்து அப்ளை பண்ணிட்டேன். செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, செம்ம மேட்டாக இருந்தது. நல்லா என்னோடய ஸ்கின்னில் வந்து எப்படி வந்து செட் ஆகிடுச்சு பாருங்கள். நான் கழுத்து வரைக்கும் போட்டிருக்கேன், கழுத்தில் ஃபுல்லாக போடலை, பாதி வரைக்கும் போட்டிருக்கேன். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள். நான் நல்லா திருப்பி நான் மசாஜ் பண்ணாலுமே அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. ஃபேஸ் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது. நம்ம வந்து கண்டிப்பாக இதை வந்து ஸ்கின்னை, அதாவது சன்னை ப்ரொடெக்ட் பண்ணுற அளவுக்கு ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக இதை நம்ம போட்டுட்டு வெளியில் போகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான க்ரீமாக இருக்குது இது. ஃபேஸ் பார்த்தீங்களா, நான் எப்போதும் ஓலே போடுற டே க்ரீம் கூட இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் பிரைட்டாகவும் இருக்காது, சூப்பராக இருந்தது. இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம், நீங்கள் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இதே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சு என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி நினச்சிங்கன்னா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி அப்டேட்ஸ் கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, தேங்க்யூ.